இது இன்னும் ஸ்ட்ரைட்டர். கௌஷிக் காந்தி அவுட் கொடுத்தாச்சு. அவுட் கொடுத்து விட்டார். அன்னைக்கு ஸ்ட்ரைட்டா தானே இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அவுட். லோகேஸ்வர் கேக்குறாரு கேப்டன் கிட்ட. பெரிய ஷாட் ஒத்த கையில அடிச்சிருக்காரு. 3 ஃபீல்டர்ஸ் 2 ஃபீல்டர்ஸ் இப்போதைக்கு. சூப்பர் கேட்ச், பிரமாதமான கேட்ச். அமித் சாத்விக் சூப்பரா ஜட்ஜ் பண்ணாரு. ஏன்னா பால் கொஞ்சம் சுத்தும், காத்து அந்த பக்கம் எதிர்காத்து. சரியா அடிக்கலங்க. அவுட் மாதிரி தான் இருக்கு. அவுட்டுங்க. இவ்வளோ நேரம் பொறுமைய ஸ்ட்ரெயிட் டவுன் தி கிரவுண்ட். சரியான கனெக்ஷன் கிடையாது. ஆஹா, என்ன கேட்சுங்க இவரு. அமித் சாத்விக் போன கேட்ச் ஃபேண்டாஸ்டிக் கேட்ச்னு பாத்தீங்கன்னா இது. ஆஹா, செம்மையான என்னங்க அது 6ல இருந்து எடுத்து வந்தாங்க இன்னைக்கு சாத்விக் டேங்க. என்னங்க இது இம்பாசிபிள் கேட்சுங்க இது. என்ன ஒரு கேட்ச் இன்னும் பண்ணாரு அஜித் ராம். நான் தான் சொன்னேன் நேரம் காலம் கூடி வந்திருக்கு. ஆனா பந்து காத்துல போயிருக்கு. புடிச்சாங்க கேட்ச இல்ல. முகமது அலி டீப் ஸ்கொயர் லெக்ல பெரிய ஷாட் அடிக்க ஒரு முயற்சி சசி கிட்ட இருந்து. அவுட். அவ்வளவுதான். 6 விக்கெட். டாட் திருப்பி விக்கெட். அஜித் ராம் கலக்கிட்டாரு. 50வது விக்கெட்டை பூர்த்தி பண்ணிருக்காரு. தூக்கி விட்டாரு முருகன் அஸ்வின். வாழ்க்கை எப்போதுமே உங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கும். புடிச்சாரு இந்த வாட்டி மதிவாணன். டீப் மிட் விக்கெட்ல ஒரு கேட்சை தவற விட்டாரு. ஸ்வப்னிலோட கேட்ச். ஆனா முருகன் அஸ்வினோட கேட்ச் எடுத்துட்டாரு. தூக்கி அடிச்சாருங்க சத்துர்வேஜ். எக்கச்சக்க ஹைட் டிஸ்டன்ஸ் இல்ல. லாங் ஆன் ஃபீல்டர் கீழே வராரு. கிளீனா புடிச்சிட்டாரு அஜித் ராம் நினைக்கிறேன். இல்ல ராதாகிருஷ்ணன். விக்கெட்டுகள் இங்க கொட்டிக்கிட்டு வருதுங்க.